உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் சாட்சியாளராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் இவ்வாறு சிறந்த முறையில் இடம்பெறும் அரசாங்கத்தின் விசாரணைகளை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிற நிலையில் அருண ஜெயசேகரவை பதவி நீக்குவது பொருத்தமானதாக அமையும் என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகருக்கு எதிராக கைச்சாத்திடப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட இருக்கிறது. குற்றங்கள் தொடர்பில் பாரபட்சமின்றிய வகையில் விசாரணைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது உண்மையாயின் அருண ஜெயசேகரவை பதவி நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்துகிறார்கள். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்வதாக குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. முறையான விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் இதுவரையில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை. குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பதவி வகித்த அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை பதவியில் வைத்துக் கொண்டு எவ்வாறு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும்? அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவ்வாறாயின் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை பதவி நீக்கிவிட்டு முறையான விசாரணைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு அமைவாகவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதாக முஜிபுர் கூறியதோடு காவிந்த ஜெயவர்தனும் இது பற்றி கூறுகிறார். அதாவது குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் அனைத்தும் போலியாக இருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை மலினப்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு எதிராக நல்ல நோக்கத்துக்காகவே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படவிருக்கிறது என்பதாக அவரும் கருத்துக்களை முன்வைத்ததோடு பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பெரும் இது பற்றி கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசேகர குற்றவாளி என்று எவரும் குறிப்பிடவில்லை. இருப்பினும் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவத்தில் அவர் சாட்சியாளராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இவ்வாறு நிலையில் அவரை பதவியில் வைத்துக் கொண்டு முறையான விசாரணைகள் சுயாதீன முறையில் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்ற கேள்வியினை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்.